லண்டனில் இருந்து வந்த பெண் கொலை, சந்தேக நபர் அதிர்ச்சி வாக்குமூலம். பதவி விலகுகின்றாரா மஹிந்த, உண்மையை பகிரங்கப்படுத்திய தேரர். ஆபாச பிரசுரங்கள் தொடர்பில் வெளியான விசேட வர்த்தமானி. அனைத்து வங்கிகளுக்கும் முக்கிய அறிவிப்பு. ஒமிக்ரோனால் தோற்றுவிக்கப்படும் பாதுகாப்பு ஆய்வில் வெளிவந்த தகவல். மது போதையில் இருந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணி நீக்கம். போதைப்பொருள் வாங்க பணம் இல்லாத காரணத்தால் அதற்கான பணத்திற்காகவே லண்டனில் இருந்து வந்த வயோதிப பெண்ணை கொலை செய்ததாக கிளிநொச்சி பெண் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான இளைஞர் வாக்குமூலம் அளித்துள்ளமை அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் போதே சந்தேக நபர் இதனை தெரிவித்துள்ளார். ஒட்டத்துண்டுகளை துணியில் சுற்றி குறித்த பெண் மீது தாக்குதல் நடாத்தியதாகவும் கைதான சந்தேக நபர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை கைதானவரிடமிருந்து 2 சோடி காப்புகள், தங்கச் சங்கிலி உட்பட ஆபரணங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபரை கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நேற்றைய தினம் கிளிநொச்சியில் லண்டனில் இருந்து திரும்பிய 67 வயதான பெண் காணாமல் போன நிலையில் சடல பொதியொன்றில் பொதி செய்யப்பட்டு வீசப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருந்தமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகப் போவதில்லை என்று நாட்டை பாதுகாக்கும் மக்கள் குரல் அமைப்பு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் மஹிந்த ராஜபக்ஷ குறித்த தீர்மானத்தை எடுத்திருந்தால் அவர் முதலாக தமது அமைப்பிடமே தெரிவித்திருப்பார் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அபிராம விகாராதிபதியும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான முரதொட்டுவி ஆனந்த தேரர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், நாட்டில் இன்று சிறு சிறு பிரச்சனைகள் உள்ள போதும் தமக்காக மக்கள் சேவைக்காக அழைத்து வந்த சகோதரரான கோட்டாபய ராஜபக்ஷவை கைவிட்டுவிட்டு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ செல்ல மாட்டார் என்பது தமது நம்பிக்கை என்று முரதொட்டுவி ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். எனினும் அவர் தனிப்பட்ட ரீதியில் இந்த தீர்மானத்தை எடுத்திருந்தால் அல்லது சூழ்ச்சியின் அடிப்படையில் அவர் பதவி விலக வேண்டி ஏற்பட்டிருந்தால் அதனை மேற்கொள்ள வேண்டாம் என்று தாம் கோருவதாகவும் தேரர் குறிப்பிட்டார். இதேவேளை நாட்டை முன்னோக்கி நடாத்தி செல்ல கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு நோக்கம் உள்ள போதும் அவரின் அருகில் உள்ளவர்களே அவருக்கு தடையாக இருப்பதாக தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதேவேளை மற்றொரு ராஜபக்ஷ பிரதமராக வருவார் என்ற செய்தி தொடர்பாக தாம் எந்த ஒரு கருத்தையும் வெளியிடப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அதிரடியாக பிறப்பிக்கப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. அதற்கிணங்கு ஆபாச பிரசுரங்களை தடை செய்யும் சட்டமூலம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் ஆர்வமுள்ள பல்வேறு தரப்பினர் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் சிறுவர்களின் நலன் மற்றும் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளான பெண்களின் தனி உரிமையை பாதுகாப்பதற்காக இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சட்டத்தை உருவாக்கும் போது படைப்பாளிகளின் காப்புரிமை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சிவில் அமைப்புகள் மற்றும் ஏனைய தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டில் உள்ள வர்த்தக வங்கிகளினால் மேற்கொள்ளப்படும் அனைத்து வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கல்களில் 25% வாராந்தம் மத்திய வங்கிக்கு செலுத்த வேண்டும் என மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் உத்தரவு பிறப்பித்துள்ளார். டிசம்பர் 27, 2021 முதல் நடைமுறைக்கு வரும் இந்த உத்தரவின்படி அனைத்து வணிக வங்கிகளும் தங்களுடைய 75% பங்குகளை வைத்திருக்க வேண்டும் மற்றும் மீதமுள்ள 25% வாராந்தம் இலங்கை மத்திய வங்கிக்கு விற்க வேண்டும். இந்த சம்பவம் குறித்து டுவிட்டரில் கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கேசடி வங்கிகளின் நிகர வெளிநாட்டு சொத்துக்கள் ஏற்கனவே எதிர்மறையாக இருப்பதால் மத்திய வங்கியின் உத்தரவு வங்கித்துறையில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக முகாமைத்துவ பீடத்தின் பேராசிரியர் ஜனகுமாரசிங்கவிடம் வினவிய போது இந்த உத்தரவு நாட்டில் தற்போது மட்டுப்படுத்தப்பட்டுள்ள அவசியமற்ற மற்றும் இடைப்பட்ட பொருட்களின் இறக்குமதியை மேலும் பாதிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக இறக்குமதியாளர்கள் வங்கிகள் மூலம் கடன் கடிதங்களை திறப்பதில் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வரும் டெல்டா வகை கோவிட் தொற்றிடம் இருந்து ஒமிக்ரோன் வகை கோவிட் தொற்றால் பாதுகாப்பு கிடைக்கும் என்று தென்னாப்பிரிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வின் முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து அந்த ஆய்வை மேற்கொண்ட நிபுணர்கள் ஒமிக்ரோன் வகை கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட 33 பேரை ஆய்வுக்கு உட்படுத்தினோம். ஏற்கனவே கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டோ டெல்டா வகை கோவிட்டால் பாதிக்கப்பட்டு குணமடைந்ததன் மூலமோ அந்த வகை நீர்நுண்மைக்கு எதிராக எதிர்பார்த்தல் கொண்டவர்கள் மட்டும் இந்த ஆய்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆய்வு தொடங்கிய 14 நாட்களில் நோயாளிகளின் உடலில் இருந்த
ஒமிக்ரோன் வகை கோவிட் தொற்றின் பரவல் திறன் அளிக்கப்படுவது 14 மடங்கு அதிகரித்தது. அதே நேரம் டெல்டா வகை கோவிட் பரவல் திறன் அளிக்கப்படுவது 4.4 மடங்கு அதிகரித்தது. இதன் மூலம் ஒமிக்ரோன் வகை கோவிட்டால் பாதிக்கப்பட்டவர்களின் உடலில் உருவாகும் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அவர்களை மீண்டும் டெல்டா வகை கோவிட் தாக்குவதில் இருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடும் என்பது தெரிய வந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொடிகாமம் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணியின் போது மதுபோதையில் காணப்பட்டமையால் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொடிகாமம் பகுதியில் குறித்த இருவரும் நேற்று நண்பகல் கடமையில் ஈடுபட்ட போது மேற்கொள்ளப்பட்ட விசேட போலீஸ் பரிசோதனையில் அவர்கள் இருவரும் மதுபோதையில் இருந்தமை தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து குறித்த இருவரிடமும் சாவகச்சேரி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் விசேட விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. குறித்த விசாரணையில் குற்றம் உறுதியானமையால் இருவரும் மறு அறிவித்தல் வரும் வரையில் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் முன்வைக்கும் யோசனைகளின் அழுத்தங்களை மக்கள் தாங்கிக் கொள்ள தயாராக இருப்பார்களாக இருந்தால் சர்வதேச நாணய நிதியத்திடம் செல்ல அரசு தயாராக இருக்கிறது என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில், பொருளாதாரம் வளர்ச்சி பாதையில் சென்ற நாட்டை நாம் 2014ஆம் ஆண்டு ஒப்படைத்தோம். எனினும் அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசு நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்தது. சர்வதேச நாணய நிதியத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்றார்கள். கடந்த அரசும் அங்கு சென்று கடனை பெற்றுக் கொண்டதால் எரிபொருள் விலை சூத்திரம், எரிவாயு, பால்மாக்கள் உள்ளிட்ட பொருட்களின் விலைகள் கடந்த அரசில் அதிகரித்தன. மக்கள் விரும்பினால் சர்வதேச நாணய நிதியத்திடம் செல்வதில் அரசுக்கு பிரச்சனைகள் இல்லை. 16 தடவைகள் சர்வதேச நாணய நிதியத்திடம் சென்றிருக்கிறோம். குறிப்பாக நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு குறைவடையும் போது 11 தடவைகள் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாடியிருக்கின்றோம். இறுதியாக ஐக்கிய தேசிய கட்சி சர்வதேச நாணய நிதியத்திடம் சென்றது. இதனால் 2016 தொடக்கம் 2019ஆம் ஆண்டு வரையில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிடியிலேயே இலங்கை இருந்தது. சர்வதேச நாணய நிதியம் முன்வைக்கும் யோசனைகள் சரியானது. எனினும் இலங்கை போன்ற நாடுகளில் அந்த யோசனைகளை நடைமுறைப்படுத்தும் போது மக்கள் பாரிய அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். எவ்வாறாயினும் மக்கள் இந்த அழுத்தங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்களாக இருந்தால் நாணய நிதியத்திடம் செல்ல அரசு தயாராக இருக்கிறது என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். லண்டனில் இருந்து வந்த பெண் கொலை, சந்தேக நபர் அதிர்ச்சி வாக்குமூலம். பதவி விலகுகின்றாரா மஹிந்த, உண்மையை பகிரங்கப்படுத்திய தேரர். ஆபாச பிரசுரங்கள் தொடர்பில் வெளியான விசேட வர்த்தமானி. அனைத்து வங்கிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. ஒமிக்ரோனால் தோற்றுவிக்கப்படும் பாதுகாப்பு ஆய்வில் வெளிவந்த தகவல். மதுபோதையில் இருந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணி நீக்கம்.